சென்னையின் முக்கிய பகுதிகளில் இரவில் 10 மணி நேரத்துக்கும் மேல் நீடித்த தொடர் மின்வெட்டை கண்டித்து மின்வாரிய அலுவலகத்தில் பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். சென்னை மடிப்பாக்கத்தில் இரவு 8 மணிக்கு தொடர்ந்த மின்வெட்டு நள்ளிரவு வரை நீடித்தது. இதனால் மக்கள் கடும் சிரமம் அடைந்தனர். சாலைகளில் கூடிய மக்கள் நள்ளிரவு 1 மணிக்கு மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதோடு ஊழியர்களிடம் வாக்குவாதம் செய்தனர். அப்படிதான் சொன்னாங்க. 4 இருக்கும், அதுல 2 தான் இதுவா இருக்கும். மீதி 2 பேக்கர் ரெடி பண்ணாம இருக்கீங்க. 4 இருக்குன்றீங்க, 4 இருக்குன்றீங்க, மீதி 2 பேக்கப் எங்க சார்? மீதி 2 பேக்கப் எங்க சார்? எப்ப பண்ணுவீங்க சார்? டிஎம்கே திமுக ஆட்சியில பாத்தீங்கன்னா கரண்ட் கட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 1 டே கரண்ட் மெயின்டெனன்ஸ்க்கு கட் பண்ணா கூட நியூஸ்ல சொல்லுவாங்க, எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க, நியூஸ் பேப்பர்ல கொடுப்பாங்க. ஈவன் இன்ஃபேக்ட் ஏதாவது ஒர்க் பண்ண போனா கூட எனக்கு ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் வரும், இந்த ஏரியாவில் ஒர்க் பண்ண போகிறோம் மேடம், இவ்வளோ ஹார்ஸ் கரண்ட் கட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ எந்த இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்கிறது இல்லை. அன்டைமில் கரண்ட் போகுது. டெய்லி மிட் நைட் காலையில் அதிகாலையில் முக்கியமாக கரண்ட் போகுது. டீப்பாக ஸ்லீப் தூங்கிட்டு இருக்கும் போது போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப இஷ்யூஸாக இது அதிகமாக ஆகிட்டே இருக்குது. இதேபோன்று சென்னை மேடவாக்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவில் திடீரென 3 மணி நேரத்திற்கு மேலாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. புஷ்பா நகர், பாபு நகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும், ஜல்லடியான்பேட்டை, நெசவாளர் நகர், அண்ணா சாலை, புதுநகர், பல்லவர் நகர் உள்ளிட்ட பகுதிகளிலும் மின்வெட்டு ஏற்பட்டது. சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக மின்தடை நீடித்ததால் கடுமையான வெக்கையின் காரணமாக குழந்தைகள், முதியவர்கள் என பொதுமக்கள் அனைவரும் கடும் அவதிக்குள்ளாகினர். மின்வெட்டு குறித்து புகார் அளிப்பதற்காக பொதுமக்கள் பலமுறை மின்வாரிய அலுவலகத்தை தொடர்பு கொண்டும் முறையான பதில் கிடைக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் அதிருப்தி அடைந்த மக்கள் நேரடியாக மேடவாக்கத்தில் உள்ள மின்வாரிய அலுவலகத்திற்கு சென்றனர். அங்கு பணியில் ஊழியர்கள் இல்லாததால் அதிர்ச்சி அடைந்தனர். கைக்குழந்தையுடன் மின்வாரிய அலுவலகம் வந்த பெண் ஒருவர் மின்சாரம் இல்லாததால் குழந்தை தூங்க முடியாமல் அவதிப்படுவதாக குற்றம் சாட்டினார். விபி ஆஃபீஸ் வாசலில் நின்றுட்டு இருக்கோம், ஒரு ஏஇ ரெஸ்பான்ஸ் கிடையாது, ஒரு பர்சன் கூட ஆஃபீஸில் இல்லை. ஓஎன்டம்ல எப்படி தானே சார் இருப்பீங்க? ஒரு ஒர்க்கிங் பர்சன் ஒருத்தவங்க இருக்கணும்ல இங்கே. பப்ளிக் ரெஸ்பான்ஸ் பண்ணும்ல. ஒரு ஃபோன் கால் அட்டன் பண்ணுறது கிடையாது. குழந்தைய வச்சுட்டு ரோட்டில் நின்றுட்டுருக்கேன். அவங்கவுங்க வீட்டில் இருக்கீங்க, ஒர்க் பண்ணுறீங்களா சார்? அது பப்ளிக் ரெஸ்பான்ஸ் பண்ணுமா இல்லையா? அந்த நம்பர் அந்த இது கால் பண்ணா இது கரெக்டான ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தாங்க. இப்போ கரெக்டாக இந்த 1 மந்த் நான் அந்த பாருங்க கம்ப்ளைண்ட் நம்பர் வேணா சொல்கிறீங்க பாருங்க. டெய்லி கம்ப்ளைண்ட் தான். இபி ஆஃபீஸில் நான் வேணா காட்டுறேன் பாருங்க. காலையில் நான் இந்த பாருங்க கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க சார். எத்தனை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் பாருங்க சார். டெய்லி கொடுத்துட்ருக்கேன் சார். இதை டெய்லி கொடுத்துருக்கேன், டெய்லி ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க, ஆனால் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க சார். எல்லா ஏரியாலும் இதே பிரச்சனை தான். இப்போ இன்னைக்கு சுத்தமாக யாருமே ரெஸ்பான்ஸே பண்ணல. இந்த 1 மாசமா தான் இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. வராங்கல்ல, தூக்கம் கிடையாது சார், தூக்கம் கிடையாது, நிம்மதியா தூங்கிறது கிடையாது. தகவல் அறிந்து வந்த போலீசார் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.